வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா ஓட்ஸு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா ஓட்ஸு பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, அடுத்தது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிளான, ஹெல்த்தியான, ஈஸியான மசாலா ஓட்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. காய்கறிகளை நீங்கள் பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் வெஜிடபிள்ஸ் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை, நான் இப்போ என்னென்ன சேர்க்குறேன்னா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஃப்ரெஷ் பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம்னா முட்டைக்கோசை கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது பீன்ஸு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. மசாலா ஓட்ஸு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க. ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா, ஹோம்மேடு மேகி மசாலான்னு நான் ஒன்று வீட்டிலே ரெடி பண்ணேன். 100% நேச்சுரல் தான். இதில் எந்த ஆர்டிஃபிஷியலான பொருளும் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணால் இந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். லைட்டாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுக்கோங்க. நான் இதை கிச்சடி போல் செய்ய போகிறதில்ல. இதை ஒரு சூப்பி நூடுல்ஸ் போல் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம ஓட்ஸு சேர்த்துக்கலாம். சரிங்க கப்பில் நான் ஒரு 4 கப்பு அளவுக்கு ஓட்ஸு சேர்த்துக்கிறேன். இந்த ஹோம்மேடு மேகி மசாலான்னு சொன்னதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஷார்ட்ஸில் இருக்கும், ஈஸியாக இருக்கும். வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 கொதி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாலே போதும், அழகாக ரெடி ஆகிடும். ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஓட்ஸில் பாலும் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் இது போல் நிறைய வெஜிடபிள்ஸோடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். அதான் இந்த பேச்சுலர்ஸ் குக் பண்ணுறதுக்கே ரொம்ப அலுப்புப்படுவாங்க. சட்னி வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க ஒன் பார்ட் மாதிரி அழகாக ஒரே இதுலையே எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸையும் போட்டு சூப்பராக செஞ்சிடலாம். அடுத்து ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்க, ஒர்க்கிங்காக, படிப்புக்காக வெளியில் போயிருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் மழை பெய்யும் போது இதை ஒரு சூப் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டுக்கு டின்னராக கூட இதை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க.